Hey guys, welcome back to Sanita Says What. If you're new here, I'm Sanita and this video is super close to my heart because for a long time I just wanted to sit down and talk about how life feels like at 22. ஸோ இந்த வீடியோ அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ பேசிக்காக சொல்லுவாங்க பெஸ்ட் இயர்ஸ் ஆஃப் யர் லைஃப் என் 20ஸ்னு, பட் இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். எனக்கே லாஸ்ட்டாக 10th 12th அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. பிகாஸ் அவ்வளோ படித்து கஷ்டப்பட்டு பப்ளிக் எழுதி மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்தேன். இப்படிங்கிறதுக்குள்ளே 5 years முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஜாப் சேர்ந்து ஒரு 3 months ஆச்சு. So this video will be relatable to all my age group, I guess. So let's get into the video. Senator says what's bringing the fun. Wild, be wild, we've just begun. Turn it up and let it stay. Senator says what all the way. Honestly, school இருக்கும்போது I thought at 22 my life would be set. At least ஒரு 70% ஆச்சு கொஞ்சம் செட்டாக இருக்கும்னு நினச்சேன். பிகாஸ் நல்ல ஜாப் கெரியர் சம்பாதிக்கலாம், ஆல்மோஸ்ட் எல்லாம் செட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் 22 வந்தப்பறம் தான் தெரியுது. இப்போ தான் 3 months ஆகுது ஜாப் போய். இன்னும் எனக்குன்னு ஸ்டைஃபண்ட் எதுவும் கொடுக்கல. ஏன்னா இப்போ தான் என்ரோல் ஆயிருக்கேன். மேபி ஒரு நெக்ஸ்ட் மந்த் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்னும் குட்டி குட்டி திங்ஸ் கூட ஐம் ஸ்டில் ட்ரைங் டு பி அன் அடல்ட், ஸ்டில் ட்ரைங் டு லேர்ன். பிகாஸ் ஒரு பில்ஸ் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து டின்னர் செஞ்சு சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே மேனேஜிங் பிட்வீன் மை கெரியர் அண்ட் ஹெல்த் எல்லாமே ஐம் ஸ்டில் ட்ரைங் டு பி அன் அடல்ட், ஸ்டில் ட்ரைங் டு லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விசஸ் ரியாலிட்டி. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு நிறையா இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் காலேஜில் படிக்கிறோம். காலேஜ் முடிஞ்சோன்னு இப்படிங்கிறதுக்கு லைஃப் சூப்பராக மாறிடும் அப்படி இப்படின்னு நிறையா இமேஜினேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ரியாலிட்டி வந்தப்பறம் தான் தெரியுது. அது எப்படி முடியும்? அண்ட் செகண்டரி ஹெல்த். ஒரு வாரம் ஜங்க் எடுத்துக்கிட்டாலும் ஸ்கின்னில் ஹேரில் எல்லாத்தையும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ வந்து நமக்கு வீட்டு சாப்பாடோட அருமை வந்து காலேஜ் போனப்போ தான் தெரியுது. அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூர் ஸ்டடிங் இன் ஹாஸ்டல் உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நானும் அப்படி தான் 12th வரை வீட்டிலேருந்து இருந்தேன். காலேஜ் போனப்போ தான் வீட்டு சாப்பாடு எவ்வளோ முக்கியம், எவ்வளோ நல்லா இருந்துச்சுங்கிறது அந்த டேஸ்ட் வந்து நான் ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு, வீட்டு சாப்பாடு எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைன்னு. அந்த ஹோம் ஃபுட்டு, ஹாஸ்டல் ஃபுட்டோட ட்ரிஃப்ட்டு, நம்மளை பார்த்துக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து அந்த காலேஜ் டைம் ஒரு 19-20 தான் ஸ்டார்ட் ஆகிறப்ப தான் நமக்கு தெரியுது. இவ்வளோலாம் இருக்குல்ல லைஃப்பில், நம்ம காலேஜ்னால் ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்ன்ற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி கம்மிங் டு ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம நினைப்போம் ஸ்கூலில் ஒரு பெரிய கேங் இருக்கும், காலேஜ்லேயும் நல்ல கேங் செட்டாக இருக்கும். பட் நம்ம காலேஜ் ஸ்கூல்லாம் முடிச்சப்போ தான் தெரியும் நம்ம கூட ரியலாகவே யார் ஸ்டே பண்ணுவாங்கன்னு. பிகாஸ் ஐ டூ ஹேட் அ கேங் இன் காலேஜ். அண்ட் இப்போவுமே எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அந்த குவான்டிட்டியோட குவாலிட்டி ரியலி மேட்டர்ஸ். பிகாஸ் 1-2 ஃப்ரெண்ட் இருந்தாலும் நமக்குன்னு இருக்கணும். லைக் எப்போ கேட்டாலும் தேல் பி தேர் ஃபார் அஸ். எதனாலும் நம்ம அவங்களோட ஷேர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. பிகாஸ் காலேஜ் வரைக்குமே ஃபன் பார்ட்டிக்கு எல்லாருமே கூட இருப்பாங்க. பட் காலேஜ் முடிச்ச அப்புறம் யார் இருக்கா, அதான் தட்ஸ் அ ரியல் கொஸ்டின் மார்க். அண்ட் எஸ்பெஷலி இட்ஸ் ஓகே நாட் டு ஹேவ் அ பிளான். எல்லாருமே பிளான் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து பிளானே இல்லாமல் இருக்கும். திடீர்னு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க, டக்குன்னு லைஃபே செட்டில் ஆன மாதிரி ஆயிரும். சில பேர் வந்து they are trying to settle somehow. அண்ட் சில பேர் வந்து அவங்களோட கெரியர், அவங்களோட பேஷனை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து லா தான் படிக்கணுங்கிறது ஸ்கூலிங்லேருந்தே இருந்த ஒரு ட்ரீம். சாரி யுவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி நான் வந்து சோயில தான் படிக்கணும்னு இருந்தேன். ஸோ ஐ காட் இன் டு சோயல் 5 years கரெக்டாக முடித்தேன். இப்போ என்ரோல் ஆகி ஐ எம் அட்வொகேட் நவ். பட் வந்து எனக்கு யூடியூபுங்கிறது 2020லேருந்தே ஐ ஹேட் சம் பேஷன். இல்லை பண்ணணும், சும்மா சும்மா பண்ணலாம் அப்படின்னு. பிகாஸ் ஐ ஹேட் அ யூடியூப் சேனல் நேம் சனிட்டா சேஸ் வாட். அப்போவுமே இருந்துச்சு. ஆனால் வந்து ஐ வாஸ் weighing around 82 kgs. அப்பயுமே ஹேட் அ யூடியூப் சேனல். இவருக்கு இதான் வேலை. எனக்கு ஐ ஹேட் சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்போ. ஆனால் அவ்வளோ வெயிட்டாக ஒரு மாதிரி ரொம்ப சப்பியாக இருப்பேன். ஆனாலுமே எனக்கு பண்ணணும்னு தோணி ஐ வாஸ் டூயிங் தட். அதுக்கப்புறம் டியூ டு இந்த காலேஜ் அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாமல் ஐ டெலிட்டட் தட். மொத்தம் ஒரு 3-4 வீடியோ தான் போட்டேன். பட் அதையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு இப்போ வந்து இல்லை பண்ணணும், சும்மா பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த யூடியூப்லையுமே ஜஸ்ட் சும்மா எனக்காக கமெண்ட் பண்ணுவாங்க, என்னென்ன டவுட் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதே ஐ ஃபீல் ஹாப்பி. ஓகே நம்மக்கிட்ட எனக்கு சொல்ல அப்படி ஒரு இதுவுமே கைட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சதை நான் 4 பேருக்கு சொல்கிறப்போ ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஸோ அதுக்காக ஐ ஜஸ்ட் கண்டினியூங் டூயிங் திஸ். ஏன்னா எனக்கு இப்போயுமே ஒர்க் ஸ்கெடியூல் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். நான் வந்து மார்னிங் போனால் வீட்டுக்கு வர 9-10 ஆயிடுது. ஸோ வீக்கெண்டில் தான் என்னால் எடிட் பண்ண முடியுது, வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியுது, எல்லாமே வீக்கெண்டில் தான் பண்ண முடியும். இல்லை திருச்சி வந்தேன்னா பண்ணுவேன். ஸோ ஆனால் இப்போயுமே அதை விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதே எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன். அது மாதிரி ஸ்டார்ட் டூயிங் வாட் ரியலி மேக்ஸ் யூ ஹாப்பி. இப்போ உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் மாதிரி இல்லை 1 day ட்ரிப் போக பிடிக்கும், இல்லை சும்மா அட்வென்ச்சரஸாக பண்ண பிடிக்கும், இல்லை என்ன பிடிக்குமோ ஸ்டார்ட் டூயிங் தட். பிகாஸ் உங்களுக்கு ஒரு சைடு கெரியர் முக்கியம் மாதிரி, ஒரு சைடு உங்களுக்குன்னு மனசுக்கு பிடிச்சதை பண்ணீங்கன்னா யூ வில் ஃபீல் ரியலி ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையும் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ யூ வில் ஃபீல் ரியலி ஹாப்பி. அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். உங்களுக்கு கெரியர் வைஸ் இப்போ எனக்கு வந்து லா வைஸ் ஆஃபீஸ் போகிறது கொஞ்சம் கற்றுக்கிறது, ஃபைலிங்னா என்ன, என்னென்ன டிராஃப்டிங்னா என்ன, அது இது நிறைய கற்றுக்கிற மாதிரி யூடியூப்க்குன்னு நான் போடுற கொஞ்சம் டைமே ஐ ஃபீல்
ஃபீல் ரியலி ஹாப்பி. ஓகே, நமக்கு பிடிச்சது ஏதோ நம்ம பண்றோங்கிற மாதிரி. ஸோ அதுக்குமே உங்களோட எவ்வளோ ஹெக்டிக்கா இருந்தாலும் 22 ஏஜ்ல ஐ நோ மணி வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு நிறைய விஷயத்துக்கு பணம் தான் தடையா இருக்கும். எனக்குமே நான் வந்து இந்த இயரோட விஷன் போர்டில் நிறைய போட்டேன். வீக்லி ஒன்ஸ் ஸ்விம்மிங் போகணும், வீக்லி ட்வைஸ் பேட்மிண்டன் போகணும், அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தேன். பட் எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் திங் மணி தான். பிகாஸ் பேட்மிண்டன் போகணும், ஸ்விம்மிங் போகணும், எல்லாத்துக்குமே வி நீட் டு பே, இல்லை மெம்பர்ஷிப் போடணும். ஸோ அதனாலே ஃபர்ஸ்ட் வந்து அதுவே ஒரு தடையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மணி தாண்டி இஃப் யூ கேன் டூ எனி திங் அதை வந்து பண்ண ட்ரை பண்ணுங்க. யூ ஃபீல் ரியலி ஹாப்பி. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், ப்ரொடெக்ட் யுவர் பீஸ். 22ல நமக்கே சார்ட் அவுட் பண்ண விஷயம் நிறையா இருக்கும். பிகாஸ் ஃபேமிலி, இப்போ நீங்கள் வெளியூரில் என்ன மாதிரி இருக்கீங்கன்னா, ஒர்க் ஒரு இடத்துல இருக்கும், நம்ம வீட்டுக்கு இன்னொரு இடத்துக்கு வரணும், அப்புறம் நமக்கு ஃபுட்டு, அங்கே இருக்க ஆஃபீஸில் இருக்க பீப்புளோட செட் ஆகணும், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இதில் தேவையில்லாத அன்னெசரி ட்ராமா, டாக்ஸிக் பீப்புள் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தான் லைஃப்ல தேவையில்ல. நமக்கு நம்ம பீஸ் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து சின்ன வயசுலயே புரிஞ்சு கொஞ்சம் மெச்சூர் ஆனீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் நான்லாம் அப்படி கிடையாது. செருப்பாளையே எனக்கு வந்து ஒரு அடி வாங்க வாங்க புரியும். ஸோ அந்த மாதிரி இஃப் யூ லைக் மீ, உங்களுக்கே தெரியும்ல, இதெல்லாம் இந்த இந்த ஏஜ்ல எனக்கு இவ்வளோ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணுமா, இவ்வளோ இது பண்ணணுமா, இந்த அன்னெசரி ட்ராமா என் லைஃப்ல தேவைதானா, அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் கட் தெம் ஆஃப் இன் யோர் லைஃப். ஆனால் வந்து லைக் ஃபுல்லாக கட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஹாய் பாய் அந்த மாதிரி இருந்தாலே போதும். லைக் நீங்கள் போட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நமக்கு 1000 ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதையும் போட்டு நீங்கள் இன்னும் ட்ரிகர் பண்ண வேணாம். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எனக்கே இன்னும் தெரியாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குறப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எனக்கு இன்னுமே ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மந்த் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குறதுலேருந்து, அதை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து, அது கொஞ்சமாக சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்க்கு. ஆனால் அதெல்லாம் வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணணும். மணி வந்து கொஞ்சமாச்சும் சேவ் பண்ணி வைக்கணும் நமக்குன்னு. ஸோ அதனால சும்மா எல்லாமே அப்படியே இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடாமல் கொஞ்சமாச்சும் சேவ் பண்ணி வைக்கணும். அண்ட் இன்கேஸ் நான் மணி மேனேஜ் பண்ணுறது எப்படி அது இதெல்லாம் பார்த்தேன்னா, ஐ ஜஸ்ட் ட்ரை டு ஷேர். எனக்கு அவ்வளோ தெரியாது. தெரிஞ்சுன்னா ரியலி ட்ரை டு ஷேர். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அண்ட் ஆல்சோ there is a fun part to 22. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே பண்ணுங்க. சோலோ ஷாப்பிங் போங்க, சோலோ மூவி போங்க, ஃப்ரெண்ட்ஸோட டிரைவ் போங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கெஃபே போங்க, இல்லை அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் சேலரியில் ஏதாச்சும் எடுத்து கொடுங்க. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிக்கும்னா ஃபேஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், மேக்கப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்யுங்க. பிகாஸ் திஸ் இஸ் த ஏஜ் when you can do. ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நமக்கு ஒரு ஃபேமிலி, அந்த கமிட்மெண்ட் அதெல்லாம் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த டைம் யூ கேன் எக்ஸ்ப்ளோர். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. ஸோ அதனால தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காதீங்க. யார் என்ன சொல்லுவாங்கலாம் மெயினாக யோசிக்க. பிடிச்சிருந்தா செய்யுங்க, செஞ்சு பாருங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த ட்ரை பண்ணுறதுல ஒரு தப்புமே இல்லை. ஸோ ஜஸ்ட் டூ. அது பண்ணி பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கேன் லேர்ன் அ லாட் ஆஃப் நியூ திங்ஸ். பியர் ப்ரெஷர் ரொம்ப இருக்கும், எனக்குமே இருக்குது. பிகாஸ் இப்போ என்னை சுற்றி இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பே ஸ்கேல ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்றது நான் அது ஒருத்தர் இதை பொறுத்து மாறும். இப்போ எனக்கு இன்னும் கொடுக்காதனால எனக்கு தெரியல. பட் அதான் ஒருத்தர் பொறுத்து மாறும். பட் அந்த பியர் ப்ரெஷரில் வந்து நம்ம சர்வே பண்ணுறது தான் பெரிய விஷயம். பிகாஸ் இவங்க இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, நம்ம கரெக்டான டிகிரி தான் படித்தோமா, நம்ம இன்னும் இன்ஜினியரிங் படிச்சோம் இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி நிறையா சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க. நமக்கே கூட தோணும், இல்லை நம்மளே வந்து லாலே வேற ஏதாச்சும் பண்ணலாமா, ஏன்னா ப்ராக்டிஸில் ரொம்ப கம்மியாக ஏர்னிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் தோணும். பட் அதெல்லாம் சர்வே பண்ணுறது தான் ரியல் சேலஞ்சு. இது நான் எனக்கே சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ டு யூ இஃப் யூர் வாட்சிங். நம்ம வந்து சேமாக ட்ராவல் பண்ணுறதோன்னா நான் எனக்கே சொல்லிக்கிறத உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பியர் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணவும் கற்றுக்கணும். பிகாஸ் எனக்குலாம் நிறையவே நான் கேட்டிருக்கேன். பட் இட்ஸ் ஓகே, வி கேன் ஓவர் கம். So yeah, this is life at 22. Little confused, little crazy, கொஞ்சம் overthinking, super excited also. ஆனா வந்து தெரியல எப்படி லைஃப் போகும் நமக்கே தெரியல. வில் ஹோப் தட் குட் திங்ஸ் ஹேப்பன் ஃபார் மீ as well as for you. And also நீங்கள் 20ஸ்ல இருந்தப்போ என்ன ஒரு குட் திங் நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல போய் சொல்லுங்க கைஸ், உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க. பிகாஸ் அதை பார்த்து மித்த எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் நானும் தெரிஞ்சுப்பேன் எப்படிலாம் வந்து 20 சர்வை பண்ணணும், எப்படி சர்வை பண்ணீங்க அப்படிங்கிறத. ஸோ லெட்ஸ் கேட்ச் அப் இன் சம் அதர் வீடியோ. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் நினச்சேன், லா பற்றி இல்லாமல் கொஞ்சம் டைவர்ஸ் டாப்பிக்கில் ஏதாச்சும் போகணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் வை திஸ் வீடியோ. அண்ட் வீல் somehow catch up in another video. Bye, take care, and don't forget to like, share and subscribe. நன்றி நன்றி நன்றி.